பார்த்தீங்கன்னா அது 4 போல் MCB சிங்கிள் போல் MCB அண்டு இன்வெர்ட்டர் கனெக்ஷனு. இந்த MCB வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அது எப்படி கனெக்ட் பண்ணது பொறுமையாக போகிறாங்க. டீட்டெயில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். கொஞ்சம் தள்ளி பார்த்தாலும் உங்களுக்கு புரியாது. நடுவில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போயிடலாம். இப்போ இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு ஒரு சின்ன அப்டேட் ஒர்க்கு. எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் பண்ணிருக்கோம். இது கிரவுண்ட் ஃப்ளோரு, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. நம்ம வந்து இந்த வீடியோ ஒன்றா கீழே கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். துச்சுப்பா கட்டிங் எல்லா ஒர்க்கும் நம்ம வந்து இதில் பண்ணின்னு இருக்கோம். புதுசாக ஒரு கடை வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்கோம். இப்போ MCB வச்சுருக்கேன். MCBலேருந்து இப்போதைக்கு முக்கியமாக மட்டும் காட்டுறேன். இது ஆக்சுவலாக வந்து போஸ்ட் ஒரு இன்கம்மரு. இது வந்து 3 பில்டிங் வந்து தனித்தனியாக நம்ம வந்து இன்கம்மரில் தந்துருக்கோம். பேசி நியூட்ரலு, இது வந்து பேசி நியூட்ரல் இன்வெர்டர் ஒயரு, அண்டு இது ஒரு பேசி நியூட்ரல். இது மொத்தமாக வந்து அதில் எடுத்துன்னு போயிட்டு அங்கே கனெக்ட் பண்ண போகிறோம். MCB கனெக்ஷன். இது ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, இதில் ஒரு டேம் இருக்குது, மேலே ஒரு டேம். மொத்தம் 4 பில்டிங்கு. 4 பில்டிங்க்கு 1 2 3 அங்கே ஒரு 4 பில்டிங்க்கு நம்ம வந்து இன்கம் எடுத்து போகிறோம். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து இன்கம் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து எடுத்து வந்து ரன் பண்ணி விட்டுருப்பேன். இது ஒரு இன்கம் இன்வெர்டர் ஒயர் இருக்கும். இது வந்து 4 ஆமாம் 3 பில்டிங்கும் இன்கம்மரு, நியூட்ரல், எர்த்து எல்லாமே. எர்த்து வந்து அங்கே லிங்க் வச்சுட்டேன். நியூட்ரல் பேஸ் மட்டும் வந்து இங்கே எடுத்துன்னு வந்திருக்கோம். போஸ்ட் ஸ்கொயர் 2.5 ஒயர். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 6 ஆம்ஸில் வந்து 4 போல் போடுறேன். சப்போஸ் 3 பேஸ் அப்ளை ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவோம். அதனால் வந்து 4 போல் போடுக்கிறேன். அண்ட் சிங்கிள் போல் MCB. இப்போ எல்லாத்தையும் பார்ப்போம். ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி கனெக்ட் பண்ணது மட்டும் பாருங்கள். ஸோ எல்லாமே ஒர்க் நம்ம A to Z பண்ணிருக்கோம். 4 போல் MCB, சிங்கிள் போல் MCB. இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து இன்வெர்ட்ரு ஒயரும் இருக்குது, அண்டு இன்வெர்டர் ஒயரம் வந்து பண்ணியிருக்கோம். அண்டு இன்கம்மரு வரும், அண்டு அவுட் கோயிங். எத்தனை ஒரு 1 2 3 4 ஒரு 5 ரூமுக்கு இன்கம்மிங். இது போஸ்ட் ஸ்கொயர் 2.5 வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இது எப்படி கனெக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எப்படி நான் ஒர்க் பண்ணது பாருங்கள். பொறுமையாக பாருங்கள். கடைசியில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஒர்க் ஃபுல்லாக நம்ம பண்ணின்னு இருக்கோம். அண்டு எல்லாத்தையும் நான் வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். எல்லாத்தையும் பக்காம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
சாப்பாடு வரலையா? பிரியாணியா? ஐயோ, மட்டன் லெக் பீஸா? வரா எப்போ இன்டர்வியூ விடுவாங்க அதுக்கு முன்னாடி ஏதாவது சீன்லாம் எடுத்துருக்கீங்களா? அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் ஞாபகம் இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க. நான் ஃபுல்லாக இந்த மாதிரி வேலை செய்கிறேன். நல்லா இருக்கும்.
ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சிம்பிளான ஒரு மெத்தடு. நம்ம வந்து இன்கம் எடுத்து கொடுத்துருக்கோம். அது ஆக்சுவலாக 4 போல் 2 போல் கொடுத்துக்கலாம். பட் திருப்பி வந்து இன்னொரு லைனு ஃபியூச்சரில் அடிஷனல் வாங்கும்போது வந்து திருப்பி வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போ வந்து சிங்கிள் பேஸ்னால பேஸ் நியூட்ரலு பேஸு இதில் வந்து எத்தனை நம்ம நியூட்ரல் வந்து டேரெக்டாக லிங்க் பார் இருக்கும். அந்த இல்லைனாலும் டேரெக்டாக இங்கே கொடுத்துரு நியூட்ரல் பேஸ் வந்து இதுலேருந்து எடுத்து வந்து கீழே இருக்கிற எல்லா லிங்க்லேயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இன்னும் கனெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். அதை கீழே இருக்கிறது எல்லாத்துலேயும் லூப் போட்டுக்கணும். அப்படின்னா லிங்க் பிளேட் இருக்குது, லிங்க் பிளேட் இருக்குது, நீங்கள் லிங்க் பிளேட்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் வந்து யூ மாதிரி ஒயர் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அவுட்புட்டு ஒரு சுவிட்சுக்கு வந்து ஒரு இன்கம் வரும். 1 2 3 4 5 6 இன்கம் வர 2 வந்து இன்வெர்ட்ரு வரும். 1 2 கீழே வந்து இன்வெர்ட்ரு நீங்கள் ஒரு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட்டை தந்து இதில் கொடுத்துட்டீங்கன்னா இன்வெர்ட்ரு மேலே பிரிஞ்சு போயிடும். அது சுவிட்ச் பாக்ஸில் நிறைய தெரியும். அது வந்து எப்படி கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பார்த்து நிறைய வீடியோ இருக்குது. கீழே லிங்க் தர போய் பாருங்கள், நிறைய வீடியோ போய் பாருங்கள். அவ்வளோதான். ஒரு ரூமுக்கு ஒரு MCB 20 ஃபஸ்ட்டு வந்து 63 அண்ட் 20 10 ஓகே. உங்கள் கெப்பாசிட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இன்கம் எடுத்துன்னு வந்து கீழே வந்து எல்லாத்தையும் லூப் பண்ணால் முடிஞ்சிச்சு. லூப் பண்ணால் இதுமாதிரி லூப் பண்ணிக்கங்க. அதுமாதிரி எல்லாமே எப்படி பிரச்சனை இருக்கிறாங்களே இது பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைனா பிளேட் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பிளேட் இல்லை, இப்போ நான் ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா 3 பேஸ்னா அப்படியே பிரித்து கொடுக்கணும். ஒரு பேஸ் எடுத்தாந்து இந்த 3 MCக்கு ஒரு பேஸு, இந்த 3 MCக்கு ஒரு பேஸு, இந்த 3 MCக்கு ஒரு பேஸு, ரெட் எல்லோ ப்ளூ அப்படி கொடுத்துடணும். அப்படி இல்லை சிங்கிள் பேஸ்னால் எல்லாத்தையும் ஒரே லூப். அவ்வளோதான் மெத்தடு. கரெக்டாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சுவிட்ச் பாக்ஸ் வந்து ஒரு பேஸு நியூட்ரல் நியூட்ரல் ஃபுல்லாக எல்லாமே கிரீன் வரி எல்லாமே இங்கே வந்து லிங்க் பண்ணிக்கணும். அதுமாதிரி எல்லாத்தையும் லிங்க் பண்ணிக்கணும். நியூட்ரல் வந்து எல்லாமே சுவிட்ச் போர்டுக்கு, இந்த சுவிட்ச் போர்டுலேருந்து MCB போர்டுக்கு துருவா எல்லாமே எடுத்து வந்துடும். சப்போஸ் ஃபால்ட் ஆச்சுன்னா டேரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. எத்தனை 1 2 3 4 5 6 இன்கம் இருக்குது. 6 நியூட்ரல் வரும். 6 நியூட்ரலாக இருந்து இதில் தந்து கனெக்ட் பண்ணிட்டேன். பேஸு தந்துன்னே இருக்கும். சுவிட்ச் பார் அதில் வந்து ஒன்று தந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் மெத்தடு. இப்போ வந்து ஒன்று கனெக்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இன்னொரு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்கம்மர் வந்து நியூட்ரல் பேஸு அதுலேருந்து மேலேருந்து வந்துடும். மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து நியூட்ரல் எல்லாமே சுவிட்ச் போல் டேரெக்டாக தான் கொடுத்துட்டேன். லிங்க் பார் இருக்கும். பார் இல்லைனா வந்து MCBயில் கொடுத்துருங்க. அப்படி பேஸ் வந்து அவுட்புட்டில் மேலே எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து இந்த சிங்கிள் பேஸு MCBலேருந்து ஒன்று நம்ம வந்து லூப் பண்ணியிருக்கோம். லூப் பண்ணிட்டு கீழே கொடுத்துடணும். மேலே அவுட்புட் வந்து ஒரு சுவிட்ச் போர்டுக்கும் ஒரு லைனு. அண்ட் AC கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து டேரெக்டாக AC பாயிண்ட்டு. அதுமாரி பாத்ரூமுக்கு ஹீட்ரு வச்சுன்னா டேரெக்டாக ஒரு லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சுவிட்ச் போர்டுக்கும் ஒரு லைன் எடுத்தோம்னா அது ஒன்றா இங்கேருந்து செப்பரேட்டாக பிரித்து எடுத்தோம்னா அதேமாதிரி ஆம்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் தான் கனெக்ட் பண்ணிக்கணும். அது நீங்கள் எவ்வளோ யூசேஜ் பண்ணுறீங்களா பொறுத்து. அவ்வளோதான். இது என்னோட ஒர்க்கு மறக்காமல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிச்சு. இது MCB எப்படி கனெக்ட் பண்ணி எல்லாமே டீலே A to Z வரையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் ரீச் ஆகும். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிச்சு. சும்மா ஒரு அப்டேட் ஒர்க்கு. தொடர்ந்து பாருங்கள், நிறைய ஒர்க் வரும்.